ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக பெங்களூரில் கோரமங்கலா ஏரியாவில் இருக்க பிஜியில் ஒரு பொண்ணை மர்டர் பண்ணிட்டான் ஒருத்தன். பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்திங்கன்னா அவன் எப்படி இவ்வளோ ஈஸியாக உள்ள ஒரு கொலையை சாதாரணமாக பண்ணிட்டு போகிறான்னு தெரில. அவன் எப்படி ஃபஸ்ட்டு பிஜிக்குள்ளே தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் போனான்னு தெரியல. அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கூட இருக்க பிஜி மேட்ஸை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் அந்த டைமில் பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுவாங்க. எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஸோ நானும் 10 இயர்ஸாக பிஜியில் இருந்திருக்கேன் பெங்களூரில். இப்படி ஒரு இன்சிடெண்ட் கேள்விப்பட்டதில்லை. மேபி இருந்திருக்கலாம், பட் நான் இப்படி பார்த்ததில்ல. ஸோ இன்ஃபேக்ட் நான் இருந்த பிஜியில் ஜென்ட்ஸ்க்கு அலோடு இல்லை. ஈவன் ஃபேமிலி மெம்பராக இருந்தாலும் அலோடு கிடையாது. ஆல்வேஸ் செக்யூரிட்டி இருப்பார். ஏதாவது ப்ளம்பர் வந்தால் கூட ஓனர் கூடவே இருப்பாங்க. ப்ரையராக இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லோரும் கோலி பிஜி எல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு இங்கே பெங்களூரில், இல்லை மற்ற சிட்டிஸில் கூட. ஸோ நிறைய பேர் கோலி பிஜி இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் இருக்க பிஜியை பார்த்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸ், நீங்கள் எந்த ஊருக்கு படிக்க இல்லை ஒர்க் பண்ண போனாலும் உங்கள் சேஃப்டியை நீங்கள் தான் பார்த்துக்கணும். யாரும் நமக்காக வரமாட்டாங்க. யாராவது டோர் தட்டினா யாருன்னு கேட்டு ஓப்பன் பண்ணுங்கள். பிஜியில் மட்டும் இல்லை, வெளியே வீடு எடுத்து தங்கியிருந்தாலும் டோர்லாம் ஓப்பன் பண்ணிடாதீங்க. யாருன்னு தெரியாமல் கேட்டுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் பிஜி சூஸ் பண்ணும்போது 24/7 செக்யூரிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். அமௌண்ட் கம்மியாக இருக்குது, நியூ பிஜி இல்லை செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு ரேண்டமாக ஏதோ ஒரு பிஜி போயிடாதீங்க. நம்ம பேரண்ட்ஸ்க்கு தான் கஷ்டம் கடைசியில். பேரண்ட்ஸ் நீங்களும் ஒரு டைம் என்கொயர் பண்ணிக்கோங்க, சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஹாஸ்டலில் இல்லை பிஜிலெலாம். ஸோ கேர்ள்ஸ், உங்கள் சேஃப்டி உங்கள் கையில். தேங்க்யூ.